வணக்கம். நாம நம்ம வாழ்க்கையில பல தருணங்கள்ல ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும். அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுதெல்லாம் நாம நமக்கு என்ன லாபம்? நாம இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடலாம்? அப்படின்றத பற்றி மட்டுமே யோசிக்கிறோமா? அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய செய்கைகள் நமக்கு சந்தோஷத்தை தருதா? அப்படின்னு எவ்வளவு தூரம் முக்கியமோ, அதே போன்று நம்முடைய செயல்கள் பிறருக்கு வருத்தம் தராமல் இருக்கிறதா? நாம சொல்லலாம், அல்ல அவங்களுக்கு வருத்தம் தரலன்னு. இல்ல அவங்களுக்கு வருத்தம் தருதா அப்படின்றத அவங்க மூலமா கேட்டு தெரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். இது சராசரியாக நாம எல்லோரும் முயற்சி செய்து போக வேண்டிய ஒரு இலக்கு. என்னுடைய செயல்பாடுகள் எனக்கு மகிழ்ச்சி தரணும், பிறருக்கு தொந்தரவு தரக்கூடாது. முதல் கட்டம். 2வது, எனக்கு இது மகிழ்ச்சி தருவதோடு பிறருக்கும் நன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றது 2வது கட்டம். இந்த 2வது கட்டத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்து நாம செய்யணும்னு நினைக்கிறது தான் எங்க குப்புசாமி ஐயா. அவர் சொல்றது முடிந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு நன்மைகளை செய்யறதும் பிறருக்கு தொந்தரவு செய்யாமையாவது இருக்க பாருங்க. லிவ் அண்ட் லெட் லிவ். அத அவ்வளவு சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறத ஐயா இந்த மாதிரி சொல்லுவாரு. ஐயா மட்டும் இல்லைங்க, நமக்கு முன்னாடி இருக்கிற பல ஆத்மாக்கள் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ அதுக்கும் நம்முடைய இன்றைக்குள்ள பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ணும்போது முதல்ல எத்த தின்னா இதுக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி நாம பல முயற்சிகள் எடுக்கிறோம். அஸ்ட்ராலஜர்ஸ் பார்க்கறது, நமக்கு தெரிஞ்ச என்னென்ன வழியோ அமானுஷ்யமான வழிகள் எல்லாவற்றையும் செய்கிறோம். அதற்கு முதன்மையாக நம்ம முன்னோர்கள்கிட்டையும் நம்ம குலதெய்வத்திற்கிட்டையும் நம்ம இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் அவங்களோட ரீகனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் முன்னோர்கள், உங்கள் அப்பா வழி முன்னோர்கள், அம்மா வழி முன்னோர்கள் அப்படின்றவங்கள நீங்கள் வழிபடுங்க. கேளுங்க, அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணுங்க, வாய் விட்டு சொல்லுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு. உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் ப்ரே பண்ணுங்க. இதுதான் நம்முடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் மற்றவங்களை போய் அணுகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா இன்றைய பொழுது நமக்கு நன்மை வருதோ இல்லையோ, பிறருக்கு துன்பம் வந்தாதான் அது எனக்கு லாபமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. இந்த அமானுஷ்யத்தில் ஈடுபடுறவங்க பலருடைய கருத்துக்கள் அப்படி இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக முதல்ல உங்கள் முன்னோர்களை அழைச்சிக்கோங்க. அவங்களுடைய பாதுகாப்பு இருக்கும்போது தான் உங்களுக்கு வெளியில இருந்தும் பிரச்சனைகள் வராது. உதவி செய்கிறேன்னு வர்றவங்களும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் உங்களை தொந்தரவு கொடுக்காம விட்டுடுவாங்க. இயன்றவரை உங்கள் பிரச்சனை உங்களாலேயே சால்வ் பண்ண முடியும். முயற்சி செய்து பாருங்களேன். நன்றி.